ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் vlogs. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸ் எடுத்துருக்கேன், 5 பச்சை மிளகா, பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் காஞ்சதுமே ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இது நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு வந்து நான் பிரியாணி மசாலா பேக்கெட், ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அந்த மசாலா தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போது நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணியை அளந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ வந்து மெஷர் பண்ணுறது ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன், 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். மிடில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன். அது கொஞ்சம் வதங்கின பிறகு அரிசியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கலந்துட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடிடுங்க. ஒரு விசில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு குக்கர் வந்து நல்லா வந்து ஆறின பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சாப்பாடு நல்லா வெந்து பூ போல் வரும். அதனால் இப்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்து அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.